வந்து விவாதம் சொன்னாங்க, அதையும் மறுத்திருக்கிறாங்க. இல்லை, விவாதம் இன்னைக்கு பண்ணுறாங்களா நாளைக்கு பண்ணுறாங்களான்னு சொல்ல முடியாது. நேற்று விவாதம் நடக்கலை. காரணம், அவைத்தலைவர் அவர்கள் நான் விவரங்களை சேகரித்து கொண்டிருக்கிறேன் சொன்னார். இன்னைக்கு ஒருவேளை விவாதம் நடந்திருக்கலாம், அது நாளை நடக்கலாம். விவாதம் நடக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அரசே மூடி மறைக்கப்படாது. எதிர்கட்சிகள் பேசினா தான் அதில் பல உண்மைகள் வெளியில் வரும். அரசே பேசி அரசே தீர்வு நடந்துச்சுன்னா உண்மையை தான் மூடி மறைப்பாங்க. என்ன தெரியுதுன்னா, 4-5 மாநிலங்களை சார்ந்தவர்கள், ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, 4-5 மாநிலத்தை சார்ந்தவர்கள் முகநூலில் அறிமுகமாகி நண்பர்களாக ஒரு வீட்டில், டெல்லிக்கு அருகே குர்கான்ல ஒரு வீட்டில் ஒன்றாக தங்கியிருந்து பயிற்சி பெற்று, பயிற்சி பெறாமல் 15 அடியெல்லாம் குடிக்க முடியாது. பயிற்சி பெற்று ஏற்கனவே 3 மாதங்களுக்கு ஒரு முன்னாள் நாடாளுமன்றத்தை ஆராய்ந்து பார்த்து எப்படி செய்வது என்று திட்டமிட்டு 6 பேர் வந்திருக்காங்கன்னா, இது மிக மிக மோசமான நிர்வாக கோளாறு, பாதுகாப்பு கோளாறு, பாதுகாப்பு குறைபாடு. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். எங்கே பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது, பாதுகாப்பு கோளாறு ஏற்பட்டது என்று ஆராய்ந்து, முதல் வளையம் உளவுத்துறை, அடுத்த வளையம் மத்திய ரிசர்வ் போலீஸ், 3வது வளையம் டெல்லி போலீஸ், 4வது வளையம் நாடாளுமன்ற விசேஷ போலீஸ், 5வது வளையம் நாடாளுமன்ற அவைக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு. 5 வளையங்களையும் தாண்டி ஒருத்தர் பார்வையாளர்கள் கேலரியில் வந்து அங்கிருந்து 15 அடி குதித்து ஷூவை கழட்டி ஷூவில் மறைத்து வைத்திருந்த வாயில் குழாயை குழவியை நாங்கள் வெடிக்க முடியுதுன்னா மிகப்பெரிய பாதுகாப்பு கூட. விவாதம் நடந்தால் மேற்கொண்டு செய்திகள் வரும். விசாரணை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. விசாரணையில் என்ன செய்திகள் வருது தெரியல. ஒரு பெண் சொன்னது எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொண்டது. 34 பேர் பெண்மணி பிஏ முடிச்சு, எம்ஏ முடிச்சு, எம்ஃபில் முடிச்சு, வேலையே கிடைக்கல. பல முறை முயற்சி பண்ணி பார்த்தேன், வேலை கிடைக்கல. 34 வயதில் இவ்வளவு படித்து வேலை கிடைக்கலன்னா இதற்காக உயிரோடு இருக்கிறது பேசியிருக்காங்க. ஆனால் வேலையின்மை தான் எனக்கு மிகப்பெரிய காரணம். இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு அதற்கான தீர்வுகளை காண வேண்டும். இங்கே அரசே இதை விசாரித்து அரசே முடிவுக்கு வர முடியாது, வர மாட்டார்கள் என்று நம்பிக்கை.